ஈரானின் தெற்கு பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன்களும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும் முச்சப்போர் பதற்றமும். கண்ணாடி வீடுகளில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களே, உங்களுடைய தங்குமிடங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பதுங்கு குழிகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக வருகின்றோம். யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான அண்டப்புழுகனின் புதிய மிரட்டல்களும் எச்சரிக்கைகளும். கத்தாரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளும் ஈரானினுடைய தரமான நிபந்தனைகளும் தோல்வியை நோக்கி நகரும் புரிந்துணர்வு ஒப்பந்தமும். ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளாவிட்டால் எந்தவிதமான ஒப்பந்தமும் நடைமுறைப்படுத்தப்படாது என அறிவித்த அண்டப்புழுகனும் ஈரானினுடைய தரமான பதிலடிகளும். பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இதற்காக நெட்டன்யாகு வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவுகளும் தஹியே பிரதேசத்திலிருந்து வெளியேறும் லெபனானிய மக்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் காசாவின் களத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய கொடூரங்களும். காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய இனப்படுகொலை தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மத்திய காசாவிலும் வடக்கு காசாவிலும் கான்யூனிஸ் பிரதேசங்களிலும் 12க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய மக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் 8 குழந்தைகளும் 6 பெண்களும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். காசாவுக்கான ஹமாஸினுடைய புதிய இராணுவ தலைமை அதிகாரி தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் 15 அம்ச திட்டங்களையும் ஹமாஸினுடைய தலைமைகள் முழுமையாக மறுத்ததற்கு பின்பு காசாவிலே மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மீண்டும் வீரியப்படுத்தியுள்ளது. மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை விரிவாக்குவதற்காகவும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு உச்சழுத்தங்கள் வழங்கும் நோக்கத்திற்காகவும் தற்போது தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றைய தினம் வளைகுடா ஒத்துழைப்பு அமைப்பான GCC அமைப்பானது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தது. சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் ஏனைய குட்டி அடிமைகள் ஒன்றிணைந்து GCC அமைப்பின் மூலமாக இந்த எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். லெபனானிய களத்தில் செயற்படக்கூடிய ஹிஸ்புல்லாவையும் அதனுடைய தலைவர்களையும் அதனுடைய போராளிகளையும் நாங்கள் பயங்கரவாதிகளாக அறிவிக்கின்றோம். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நாங்கள் பயங்கரவாத பிரிவாக அறிவிக்கின்றோம். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தான். ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டால் லெபனானின் களத்தில் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வர முடியும். மேலும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முழுமையான ஆதரவை நாங்கள் லெபனானிய அரசாங்கத்திற்கு வழங்குகின்றோம் என GCC அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் விசேட அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் நிதி உதவிகளை வழங்குவதாகவும் GCC அமைப்பானது லெபனானிய அரசாங்கத்திற்கு உறுதியளித்திருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த மார்ச் மாதம் 2ஆம் திகதியிலிருந்து லெபனானிய களத்தில் விரிவடைந்திருக்கக்கூடிய போர்க்களத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் 3000க்கும் அதிகமான லெபனானிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு GCC அமைப்பானது எந்தவிதமான கண்டன அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. மேலும் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவிதமான முடிவுகளையும் அவர்கள் எடுக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் அடிமை GCC அமைப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த அடிமைகள் இந்த அறிக்கைகளை வெளியிடுவதன் மூலமாகவும் எச்சரிக்கைகளை வெளியிடுவதன் மூலமாகவும் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படுத்தப்பட போவதில்லை. இருப்பினும் லெபனானிய களத்தில் இந்த அடிமைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள் என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
அடுத்து நேற்று மாலை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக அதிகாரிகள் அமெரிக்க ஊடகங்கள் வாயிலாக எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய நேரடியான பேச்சுவார்த்தைகளை முடக்கும் நோக்கத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஏப்ரல் 17ஆம் திகதியிலிருந்து இன்று வரை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 1000க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து 700க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் அனைத்தும் யுத்த நிறுத்த மீறல்களாகும். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு ஹிஸ்புல்லா நேரடியான மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. மேலும் இந்த அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட விரிவான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முழுமையான அனுமதியை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கு வழங்கியுள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளுக்கும் லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை. இதனால் இஸ்ரேல் அவசரமாக ஹிஸ்புல்லாவின் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக அதிகாரிகள் நேற்று மாலை அமெரிக்க ஊடகங்களில் வெளிப்படையாக அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு எப்போதும் உரிமை உண்டு. இஸ்ரேலினுடைய உரிமையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. லெபனானிலே யுத்த நிறுத்தத்தை மீறி ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இவை அனைத்து முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஹிஸ்புல்லாவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முழுமையாக செயற்படக்கூடிய அனைத்து உரிமைகளும் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது என மார்க்கோ ரூபியோ கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு நெட்டன்யாகுவின் தலைமையில் அவசர போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்தது. மேலும் இந்த அவசர போர் அமைச்சரவை கூட்டத்திலே ஹிஸ்புல்லாவின் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக லெபனானினுடைய பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை நெட்டன்யாகு அவசரமாக வழங்க வேண்டும் என ஈல்சமிரும் பாதுகாப்பு அமைச்சரும் ஏனைய வலதுசாரி அமைச்சர்களும் கோரிக்கைகளாக முன்வைத்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகுவும் இந்த தாக்குதல்களுக்கான அனுமதியை வழங்கினார். இதைத் தொடர்ந்து இன்றிரவு முதல் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை நாங்கள் விரிவாக்கப் போகின்றோம். எங்களுடைய தாக்குதல்களை லெபனான் முழுவதும் விரிவாக்கப் போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி நேற்றிரவு அறிக்கைகளை வெளியிட்டார். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான ஹிஸ்புல்லாவினுடைய மிகப்பெரிய கோட்டையான தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான லெபனானிய மக்கள் வெளியேறுவதற்கு ஆரம்பித்தார்கள். பெய்ரூட்டை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதனால் அதற்கு முன்பு வெளியேற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்கு அமைவாகவே ஆயிரக்கணக்கான மக்கள் தஹியே பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறினார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லிச்சானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் முழுமையாக வெளியேறுமாறு அவசர எச்சரிக்கைகளை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் முழுமையாக வெளியேறினார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் அறிக்கைகளை வெளியிட்டார். நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களான பெய்ரூட்டை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களான நெருப்பு அம்புகள் என்கின்ற தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றோம். எங்களுடைய இந்த தாக்குதல்களுக்கு ஆபரேஷன் ஃபயர் ஏரோஸ் என்று பெயர் வைத்துள்ளோம். மேலும் எங்களுடைய இந்த நெருப்பு அம்புகள் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகளை முழுமையாக அழித்துவிடும். ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் முழுமையாக சிதைத்துவிடும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டையும் அதன் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியேவையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய நெருப்பு அம்புகள் என்கின்ற அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக நேற்றிரவு லெபனானினுடைய பல பிரதேசங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்தது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிச்சானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் லெபனானினுடைய தலைநகருக்கு அருகாமையிலும் 70க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றிரவிலிருந்து இன்று அதிகாலை வரையிலேயே இந்த 70க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறி லெபனானிய மக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்கள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்களிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய லெபனானிய மக்களுடைய எண்ணிக்கையானது டசன் கணக்கில் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பொதுச் செயலாளரை படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 3 படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததாகவும் இந்த படுகொலை தாக்குதல்களில் இருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பொதுச் செயலாளர் உயிர் தப்பி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய படுகொலை தாக்குதல்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 28க்கும் அதிகமான தாக்குதல்
தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான மெட்டூலா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று தெற்கு லெபனானின் கியாம் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவசப்படை பிரிவுகளை சுற்றி வளைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது 3 மெர்காவா போர் தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே 300வது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்காக கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான புதிய அபாபில் ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த தாக்குதலிலே குறைந்தது 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று நக்கூரா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 கவச படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஒரு ஜீப் வண்டியும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 12 புள்ளிகளை இலக்க வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பகுதிகளில் அதிகளவான ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் சென்றிருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே தற்போது லெபனானிய களத்தில் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி விரிவடைந்து வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக நெருப்பு அம்புகள் என்கின்ற அடுத்த கட்ட தாக்குதலை ஆரம்பித்துள்ளார்கள். லெபனானினுடைய பெய்ரூட்டை இலக்கு வைத்தும் தஹியே பகுதி இலக்கு வைத்தும் தாக்குதல்களை விரிவாக்கப் போகின்றார்கள். மேலும் இதற்கு பதிலடியாக நாங்களும் தாக்குதல்களை விரிவாக்குவோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது லெபனானிய களத்திலே போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி விரிவடைந்து செல்கின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து அண்ட புல்கன் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. நாங்கள் மேற்கொள்ள போகும் ஒப்பந்தம் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒப்பந்தமாக இருக்கும், அல்லது எந்த ஒரு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. ஒன்று ஒரு சிறந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும், அல்லது எந்த விதமான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் நாங்கள் போர்க்களத்திற்கு திரும்புவதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். முன்பை விட ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு அனைத்தையும் மட்டமாக்கி நொறுக்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அதே நேரம் கடந்த சனிக்கிழமை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய அரபு நாட்டு நண்பர்களோடு நான் தொலைபேசியில் உரையாடினேன். துருக்கியினுடைய அதிபரோடும் தொலைபேசியில் உரையாடினேன். மேலும் அனைத்து அரபு நாடுகளும் துருக்கியும் ஒரே நேரத்தில் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ள வேண்டும். இதனை நான் அவர்களுக்கு வலியுறுத்தியுள்ளேன், கட்டாயப்படுத்தியுள்ளேன். 1-2 பேர் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் ஒரே நேரத்தில் இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தை மறுக்கலாம். ஆனால் அதிகமானோர் அவசரமாக ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் முழுமையாக இணைந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் எங்களுடைய நண்பர்கள் முழுமையாக இணைந்து கொள்ளாமல் எந்த விதமான ஒப்பந்தமும் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. அதே போன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் முழுமையாக இணைந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவமாகவும் இருக்கும். மாபெரும் நாடுகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் கையொப்பமிடக்கூடிய மிக முக்கியமான ஒப்பந்தமாகவே இது அமைந்திருக்கும். எனவே அவசரமாக அனைத்து நண்பர்களும் ஈரானும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டால் அவர்களை நான் இந்த ஈடு இணையற்ற உலகினுடைய மிக முக்கியமான கூட்டாளியாக இணைத்துக் கொள்வேன். அதே நேரம் ஈரான் அதனுடைய நிபந்தனைகளில் இருந்து பின்வாங்கினால் வலிமை போன்ற மறுப்புகளை தெரிவித்தால் நாங்கள் மீண்டும் போரை ஆரம்பித்து ஈரானை முழுமையாக அழித்து விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு பதில் வழங்கியது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஒரு பொழுதும் அங்கீகரிக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நாங்கள் ஒரு பொழுதும் அங்கீகரிக்கப் போவதும் இல்லை. ஏனென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்பது ஒரு சட்டவிரோதமான குடியேற்றமாகும். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமானதாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய நிலத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாகும். எனவே இந்த பிராந்திய ஸ்திரத்தன்மையை நிலை குலைத்து மிகப்பெரிய மனித குற்றங்களை மேற்கொண்டு வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நாங்கள் ஒரு பொழுதும் அங்கீகரிக்கப் போவதில்லை. பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய, லெபனானிய மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஆக்கிரமிப்போடு நாங்கள் இணைவது என்பது சாத்தியமற்றது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருந்து வரக்கூடிய ஈரான் முஸ்லிம்களின் இனப்படுகொலையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்போடு உறவுகளை ஏற்படுத்துவதனை விட முழுமையாக தியாகம் செய்யப்படுவதே, அளிக்கப்படுவதே மேலானது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து
கருத்துக்களுக்கு தரமான பதிலடிகளை வழங்கியிருந்தது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உறவுகளை ஏற்படுத்துவதனை விட ஈரான் முழுமையாக அழிக்கப்படுவதே மேலானது என்றும், ஈரான் முழுமையாக அழிக்கப்பட்டாலும் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உறவை ஏற்படுத்த மாட்டோம் என்பதனையும் ஈரானிய தலைமைகள் அதிரடியாக அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் நாங்கள் இணைந்து கொள்ளப் போவதில்லை. ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கான எந்த விதமான விருப்பமும் எங்களுக்கு இல்லை. இது பாகிஸ்தானினுடைய நிலைப்பாடுகளுக்கு மாறானது என பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானும் அவசரமாக ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கூற்றுக்களுக்கு பதிலடியாகவே பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்த பதில்களை வழங்கியுள்ளார். அடுத்து நேற்றைய தினம் ஈரானினுடைய மத்திய வங்கி ஆளுநரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாராளுமன்ற சபாநாயகரும் கத்தாருக்கு விஜயம் செய்திருந்தார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பாகவும் விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானிய தலைமைகள் கத்தாரிடம் சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களில் $24 பில்லியன் பெறுமதி அளவிலான ஈரானிய சொத்துக்கள் அவசரமாக விடுவிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட வேண்டுமாக இருந்தால் ஒப்பந்தம் கையொப்பமிடப்படுவதற்கு முன்பே $12 பில்லியன் பெறுமதி அளவிலான ஈரானுடைய சொத்துக்கள் அவசரமாக விடுவிக்கப்பட வேண்டும். இதைத் தொடர்ந்து 60 நாட்களுக்குள் ஏனைய $12 பில்லியன் பெறுமதி அளவிலான ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதே போன்று நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய 3 நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஈரானிய தலைமைகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய 3 முட்டுக்கட்டையான நிபந்தனைகள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மிரட்டல்களை ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருந்தார். ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவசரமாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், அல்லது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானோடு ஒருங்கிணைக்கப்பட்டு ஈரானிய அணுசக்தி தளங்களுக்குள்ளேயே முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கும் இடத்திலேயே முழுமையாக அளிக்கப்பட வேண்டும், அல்லது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இன்னும் ஒரு இடத்தில் வைத்து அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த நிபந்தனையிலிருந்து நான் ஒரு பொழுதும் பின்வாங்கப் போவதில்லை. ஈரான் அணு ஆயுதத்தினை பெறக்கூடாது என்றால் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்ட மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் இந்த மிரட்டல்களை வெளியிட்டு 2 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுடைய தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்க கடற்படையினரும் வான்படையினரும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். ஈரானினுடைய தெற்கு பிரதேசமான பந்தர் அப்பாஸ் பிரதேசத்தினுடைய விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்தும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருந்த ஈரானினுடைய 3 படகுகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்கள் வெளியிடப்பட்டு 2 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய கடற்படையினர் அதிரடியாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே வேக படகுகள் மூலமாக களமிறங்கி அதிகளவான கன்னிவெடிகளை பதிப்பதற்கு தயாராகியுள்ளார்கள். அடுத்த கட்ட போர் விரைவில் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்கின்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றதற்கு அமைவாகவே ஈரானிய கடற்படையினர் அவசரமாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் மேலதிக கன்னிவெடிகளையும் புதைத்துள்ளார்கள். இவ்வாறு கன்னிவெடிகளை புதைத்துவிட்டு திரும்பும் சந்தர்ப்பத்திலேயே அமெரிக்கா குறித்த படகுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே 2 படகுகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 4 IRGC வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே அமெரிக்காவினுடைய MQ-9C ட்ரோன்களை களமிறக்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய 3 MQ-9C ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் ரகசியமான மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய 3 MQ-9C ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதும் அமெரிக்க இராணுவத்தினர் மிரண்டு போய்விட்டார்கள். இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் எங்கிருந்து ஏவப்பட்டன என்பதனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய 2 தீவுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த தீவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் பந்தர் அப்பாஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இவ்வாறு அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதும் ஈரானிய கடற்படையினர் ஓமான் வளைகுடா பிரதேசத்தினுடைய எல்லையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். குறித்த பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த போர்க்கப்பல்கள் பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இவ்வாறு ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. நாங்கள் கடந்த 24 மணித்தியாலமாக ஈரானை அவதானித்து வருகின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஈரான் எல்லாவிதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. கண்ணிவெடிகளை புதைத்து அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கு தயாராகி இருந்தது. மேலும் இவற்றை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு எங்களுடைய தற்காப்பு தாக்குதலாகவே இந்த தாக்குதல்களை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை. மேலும் எங்களுடைய இந்த தாக்குதல்கள் தற்காப்பு தாக்குதல்கள் மாத்திரமே. இந்த தாக்குதலினால் எங்களுடைய யுத்த நிறுத்த முடிவுக்கு வராது என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானிய ஊடகங்கள் ஈரானிய மக்களுக்கு அதிரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். விரைவில் அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது. அனைத்து மக்களும் தயாராக இருந்து கொள்ளுங்கள். போருக்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் முழுமையாக மேற்கொண்டு விடுங்கள் என ஈரானிய ஊடகங்கள் ஈரானிய மக்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தது. மேலும் ஈரானிய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு சபையினுடைய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். கண்ணாடி வீடுகளில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களே, உங்களுடைய தங்குமிடங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பதுங்கு குழிகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என அதிரடியான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். அதாவது அடிமை அரபுகளுக்கு எதிராகவே இந்த மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு இன்று மாலை ஓமான் வளைகுடா பிரதேசத்திற்கு அருகாமையில் எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து ஈரான் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது போர் பதற்றமானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.